ஆக்சிஜன் ஃபேமிலியில நம்ம ஆக்சோ ஆசிட்ஸ் ஆஃப் சல்ஃபரை பற்றி பார்த்துருக்கோம். அதில் நம்ம பார்த்தது என்னன்னா சல்ஃபரஸ் ஆசிட் சீரிஸ். இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது சல்ஃபூரிக் ஆசிட் சீரிஸ். இந்த சல்ஃபூரிக் ஆசிட் சீரிஸ்ல என்ன செய்யணும்னா சல்ஃபூரிக் ஆசிட் எடுத்துக்கலாம். இந்த சல்ஃபூரிக் ஆசிட் ஃபார்முலா H2SO4. இதுல இருந்து ஒரு ஆக்சிஜனை ரிமூவ் பண்ணலாம், ஒரு சல்ஃபர் ஆட் பண்ணலாம். அப்ப என்ன கிடைக்கும்னா H2, S வந்து 2 டைம்ஸ் ஆயிடும், O வந்து 3 டைம்ஸ் ஆகும். இப்போ ஒரு ஆக்சிஜனை ரிமூவ் பண்ணி சல்ஃபர் ஆட் பண்ணதுனால என்ன வேர்ட் கொடுக்கணும்னா தையோ அப்புறம் வேர்ட் கொடுக்குறோம். அடுத்து இந்த சல்ஃபூரிக் ஆசிட் அப்படியே இருக்கு, தையோ சல்ஃபூரிக் ஆசிட் அப்படியே இருந்துச்சு. இதை டபுள் பண்ணலாம், சல்ஃபூரிக் ஆசிடை வாட்டர் ரிமூவ் பண்ணலாம். கிடைக்கக்கூடியது என்னன்னா பைரோசல்ஃபூரிக் ஆசிட். பைரோசல்ஃபூரிக் ஆசிட் அப்படி இல்லைன்னா டைசல்ஃபூரிக் ஆசிட். இதுக்கு ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா H2S2O7. இதுக்கு ஃபார்முலா டைசல்ஃபூரிக் ஆசிட் ஆர் பைரோசல்ஃபூரிக் ஆசிட். அடுத்து இதுல இருந்து ஒரு ஆக்சிஜனை ரிமூவ் பண்ணலாம், நமக்கு என்ன கிடைக்கும்னா ஹைப்போசல்ஃபூரிக் ஆசிட். ஹைப்போசல்ஃபூரிக் ஆசிட் இல்லைன்னா அனதர் நேம் என்னன்னா டைதயோனிக் ஆசிட். டைதயோனிக் ஆசிட். இதுக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னா H2S2O6. இதுல இருந்து ஒரு ஆக்சிஜனை ரிமூவ் பண்ணதுனால நமக்கு கிடைச்சது டைதயோனிக் ஆசிட். அடுத்து இதுல சல்ஃபர் ஆட்டம்ஸ் மட்டும் ஆட் பண்ணலாம். இதுல என்ன பண்றாங்கன்னா சல்ஃபர் ஆட்டம்ஸ் 10 டைம்ஸ் ஆட் பண்ணலாம். கிடைக்கக்கூடியது என்னன்னா பாலிதயோனிக் ஆசிட். பாலிதயோனிக் ஆசிட் இதனுடைய ஃபார்முலா H2S2+N O6. இதுக்கு என்ன சொல்றேன்னா பாலிதயோனிக் ஆசிட். அடுத்து இதோட ஒரு ஆக்சிஜனை ஆட் பண்ணலாம், என்ன கிடைக்கும்னா H2SO5. இதுக்கு பேரு கரோஸ் ஆசிட். இதோட ஒரு ஆக்சிஜனை ஆட் பண்ணலாம், கிடைக்கக்கூடியது H2S2O8. இதுக்கு பேரு மார்ஷல்ஸ் ஆசிட். மார்ஷல்ஸ் ஆசிட் இதனுடைய. இது எல்லாத்தையும் தான் என்ன சொல்றேன்னா இது எல்லாத்தையும் சல்ஃபூரிக் ஆசிட் சீரிஸ் என்று சொல்றோம். இந்த சல்ஃபூரிக் ஆசிட் சீரிஸ்ல இருக்கக்கூடிய எல்லா ஆக்சி ஆசிட்ஸும் டைபேசிக் ஆசிட்ஸ். இதுல இருக்கக்கூடியது எல்லாமே என்னது எதுல வரும்னா டைபேசிக் ஆசிட்ஸ்ல வரும். அப்படின்னா இதுல எல்லாத்திலையும் பாருங்க ஹைட்ரஜன்ஸ் 2 தான் இருக்கும். எந்த ஆக்சி ஆசிட் வேணாலும் எடுத்துக்கல, எதுல பார்த்தாலும் ஹைட்ரஜன் 2 தான் இருக்கும். அந்த 2 ஹைட்ரஜன்ஸ் எப்படி இருக்கும்னாக்கா ஆசிடா இருக்கும், அசிடிக்கா இருக்கும். அப்படின்னா அந்த இருக்கக்கூடிய ஹைட்ரஜன்ஸ் எல்லாமே எதோட அட்டாச் ஆயிருக்குன்னா ஆக்சிஜனோட தான் அட்டாச் ஆயிருக்கும். அப்படின்னா OH குரூப்பா தான் இருக்கும். அடுத்து எல்லா சல்பரும் எந்த சல்பர் எடுத்தாலும் sp3 ஹைட்ரேஷன் வரும். இதுல இருக்கக்கூடிய எந்த சல்பர் எடுத்தாலும், அதாவது சென்ட்ரல் ஆட்டமா இருக்கக்கூடிய சல்பர், சென்ட்ரல் ஆட்டமா இருக்கக்கூடிய சல்பருக்கு sp3 ஹைட்ரேஷன் வரும். சென்ட்ரல் ஆட்டமா இருக்கக்கூடிய சல்பருக்கு sp3 ஹைபிரிடேஷன் வரும். சரி, இதனுடைய ஸ்ட்ரக்சர்ஸை பார்க்கலாம்.
இந்த பாயிண்ட்ஸ் வச்சு இதனுடைய ஸ்ட்ரக்சர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சல்பூரிக் ஆசிட் இருக்குன்னா சல்பூரிக் ஆசிட்ல ஒரு சல்பர் இருக்குது, அடுத்து 4 ஆக்சிஜன்ஸ் இருக்குது, அடுத்து இதுல 2 ஹைட்ரஜன்ஸ் இருக்குது, இதுல 2 ஹைட்ரஜன்ஸ் இருக்குது. ஒரு ஹைட்ரஜனை இந்த ஆக்சிஜனோட கனெக்ட் பண்ணுங்க, ஒரு ஹைட்ரஜனை இந்த ஆக்சிஜனோட கனெக்ட் பண்ணுங்க. இப்போ பாண்டிங் கொடுக்கலாம். ஹைட்ரஜனுக்கும் ஆக்சிஜனுக்கு இடையில சிங்கிள் பாண்ட் கொடுங்க, ஹைட்ரஜனுக்கு ஆக்சிஜனுக்கு இடையில சிங்கிள் பாண்ட் கொடுங்க. இந்த ஆக்சிஜன் 2 பாண்ட்ஸ் ஃபார்ம் பண்ண ஒரு பாண்ட் இங்க இருக்குது, இன்னொரு பாண்ட் இங்க கொடுங்க. இந்த ஆக்சிஜன் என்ன பண்ணுதுன்னா டபுள் பாண்ட் ஃபார்ம் பண்ணுது. இப்போ இந்த சல்பர்னுடைய சரௌண்டிங்ல எத்தனை பாண்ட்ஸ் இருக்குதுன்னா 6 பாண்ட்ஸ் இருக்குது. இதனுடைய வேலன்ஸ் ஸ்டேஷன்ல 6 எலக்ட்ரான்ஸ் இருந்துச்சு, அதனால 6 பாண்ட்ஸ் இருக்குது. ஓகே, இதுதான் சல்பூரிக் ஆசிட் ஸ்ட்ரக்சர். அடுத்து தயோசல்பூரிக் ஆசிட் கிட்ட போகலாம். தயோசல்பூரிக் ஆசிட்னா என்ன பண்ணனா ஒரு ஆக்சிஜனை ரிமூவ் பண்ணோம், ஒரு சல்பரை ஆட் பண்ணணும். அப்போ இந்த ஆக்சிஜன் இங்க டபுள் பாண்ட்ல இருந்து இந்த ஆக்சிஜனை ரிமூவ் பண்ணிட்டு இதுக்கு பதிலா என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு சல்பர் பண்ணணும். இதுக்கு பதிலாக கொடுக்காதீங்க, ஏன்னா இது அசிடிக் ஆயிடுச்சு. சல்பர் வந்துச்சுன்னா இதுக்கு அசிடிக் நேச்சர் கம்மியாயிடும். அதனால இந்த ஆக்சிஜன் டபுள் பாண்ட் பதிலாக ஒரு சல்பரை கொடுக்கும். சரி, அப்போ எப்படி கொடுக்கணும் பாருங்க. இந்த ஆக்சிஜன் பதிலாக சல்பர் கொடுத்தாச்சு, இந்த ஆக்சிஜன்ஸ் கொடுத்தாச்சு, அடுத்து ஹைட்ரஜன்ஸ் கொடுத்தாச்சு. ஸோ இந்த பாண்ட்ஸ் எல்லா பாண்ட்ஸும் சேம், அப்படி எப்படி டிட்டோ இருந்துச்சு அப்படியே தான் இருக்கும். இந்த இடத்துல சிங்கிள் பாண்ட் வரும், இந்த இடத்துல சிங்கிள் பாண்ட் டபுள் பாண்ட் கிடையாது. இந்த சல்பருக்கு சல்பருக்கு இடையில டபுள் பாண்ட் வரும். அடுத்து இதை டபுள் பண்ணலாம், 2 டைம்ஸ் பண்ணலாம், வாட்டர் ரிமூவ் பண்ணலாம். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் என்று பார்க்கலாம். சரி, ஃபர்ஸ்ட் டபுள் பண்ணிடலாம். இந்த சல்பூரிக் ஆசிடை 2 டைம்ஸ் எடுத்துக்கலாம். சல்பூரிக் ஆசிட் என்ன பண்றோம்னா 2 டைம்ஸ் எடுக்கிறோம். அதுல இருந்து என்ன ரிமூவ் பண்றோம்னா வாட்டர் ரிமூவ் பண்றோம். வாட்டர் ரிமூவ் பண்றோம், நமக்கு என்ன கிடைக்கணும்? நமக்கு கிடைக்கக்கூடியது இதுக்கு பேர் என்ன சொல்லணும்னா ஓலியம், அதாவது பைரோசல்பூரிக் ஆசிட் இல்லைன்னா டைசல்பூரிக் ஆசிட் அப்படி சொல்லணும். இதுல இருந்து ஒரு ஆக்சிஜனை ரிமூவ் பண்ணலாம். இதுல இருந்து ஒரு ஆக்சிஜனை எங்கிருந்து ரிமூவ் பண்ணணும்? இந்த சென்ட்ரல்ல இருக்கக்கூடிய ஆக்சிஜனை ரிமூவ் பண்ணுங்க. சென்ட்ரல் இருக்கக்கூடிய ஆக்சிஜனை ரிமூவ் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்க. சென்ட்ரல் இருக்கக்கூடிய ஆக்சிஜனை ரிமூவ் பண்ணா சோன்ஸ் கிடைக்கும். இதுக்கு பேர் என்னன்னாக்கா ஹைப்போசல்பூரிக் ஆசிட் இல்லைன்னா டைதயோனிக் ஆசிட் வந்து சொல்றோம். இதுல சல்பர் ஆட்டம்ஸ் n டைம்ஸ் ஆட் பண்ணுங்க. சல்பர் ஆட்டம்ஸ் n டைம்ஸ் ஆட் பண்றோம். அந்த n டைம்ஸ் சல்பர் ஆட்டம்ஸை எங்க ஆட் பண்றது? பாத்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் சிமெட்ரிக்கா தானே இருக்குது, ரெண்டு பக்கமும் சிமெட்ரிக்கா இருக்குது. அப்ப n டைம்ஸ் சல்பரை எங்க ஆட் பண்றது? இந்த n டைம்ஸ் சல்பர் எங்க ஆட் பண்ணனும்னா இந்த ரெண்டுமே சிமெட்ரிக்கா இருக்குது, இந்த ரெண்டுக்கு இடையில ஆட் பண்ணுங்க. அப்படின்னா இந்த இடத்துல ஆட் பண்ணுங்க. எப்படி ஆட் பண்றோம்னு பார்த்தீங்கன்னா சல்பர் 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 இப்படி ஆட் பண்ணியே போகும். ஸோ இதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா n டைம்ஸ் சல்பர் என்று சொல்றோம். n டைம்ஸ் சல்பர் என்று சொல்றோம். n டைம்ஸ் சல்பரை ஆட் பண்ணும். இதுக்கு பேர் என்ன சொல்றோம்னாக்கா பாலிதயோனிக் ஆசிட் என்று நம்ம சொல்றோம். இந்த சல்பூரிக் ஆசிட் அடுத்து இந்த சல்பூரிக் ஆசிட்ல ஒரு ஆக்சிஜன் ஆட் பண்ணுங்க. இப்போ ஒரு ஆக்சிஜனை இதுல ஆட் பண்ணோம்னா அந்த ஆக்சிஜன் சல்பரோட பாண்டிங் போகாது. அப்போ என்னதான் பாசிபிலிட்டின்னு பாத்தீங்கன்னா இந்த Hக்கும் Oக்கு இடையில தான் அந்த ஆக்சிஜனை ஆட் பண்ணணும், வேற வழி கிடையாது. அந்த ஆக்சிஜன் இந்த டபுள் பாண்ட் Oக்கு ஓட ஆட் பண்ண முடியாது.
ஒண்ணு ஓக்கு எச்சுக்கு இடையில ஆட் பண்ணுங்க, இல்ல இந்த எஸ்ஸுக்கும் இந்த சிங்கிள் பாண்ட் ஓக்கு இடையில ஆட் பண்ணுங்க ஆக்சிஜன். அது பாசிபிலிட்டி மட்டும்தான் இருக்குது, வேற பாசிபிலிட்டி இல்லை. ஸோ இதுல ஒரு ஆக்சிஜன் ஆட் பண்றோம். இந்த சல்பரிக் ஆசிட் எடுத்துக்கிறோம். சல்பரிக் ஆசிட் இது போல கொடுக்குறோம். இப்போ இதுல என்ன பண்றோம்னா ஒரு ஆக்சிஜன் ஆட் பண்ணணும். எங்க ஆக்சிஜன் ஆட் பண்ணலாம், ஒண்ணு இங்க ஆட் பண்ணுங்க, இல்லைன்னா இங்க ஆட் பண்ணுங்க. இதுதான் பாசிபிலிட்டி, வேற பாசிபிலிட்டி இல்லை. ஸோ ஆக்சிஜன் இங்க ஆட் பண்ணிட்டோம். இப்போ இது என்னன்னா பெராக்சி லிங்கேஜ் இருக்குது. ஓ சிங்கிள் பாண்ட் ஓ இருந்தா இது என்னன்னு சொல்லலாம், பெராக்சி லிங்கேஜ் என்று சொல்லலாம். இதுக்கு பேர் தான் கரோஸ் ஆசிட் என்று சொல்றோம். இதுல பெராக்சி லிங்கேஜ் இருக்கிறதுனால பர் என்ற வார்த்தையை சொன்னோம், ஆக்சோ என்ற வார்த்தையை இன்க்ளூட் பண்ணலாம். இது ஒரு சல்பரிக் ஆசிட் மாலிகுல் இருந்தா வந்தது, அதனால மோனோ சல்பரிக் ஆசிட் என்று சொல்றோம். மோனோ சல்பரிக் ஆசிட் என்று சொல்றோம். இதை வந்து என்னன்னு சொல்றோம்னா பெராக்சோ மோனோ சல்பரிக் ஆசிட். இதுக்கு பேர் வந்து பெராக்சோ மோனோ சல்பரிக் ஆசிட் என்று சொல்றோம். அடுத்து நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னா ஓலியம் எடுத்துக்கிறோம். ஓலியத்துக்கு என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா, ஓலியத்தினுடைய ஃபார்முலா இது. ஓலியத்தினுடைய ஃபார்முலா இது. இந்த ஓலியத்துல ஒரு ஆக்சிஜனை இன்க்ளூட் பண்ணுங்க. இந்த ஓலியத்துல ஒரு ஆக்சிஜனை இன்க்ளூட் பண்ணா கிடைக்கக்கூடியது மார்ஷல்ஸ் ஆசிட். அந்த ஆக்சிஜனை எங்க இன்க்ளூட் பண்ணலாம்னா ஒரே ஒரு பாசிபிலிட்டி, இந்த இடத்துல இன்க்ளூட் பண்ணுங்க. இந்த பக்கமும் வேண்டாம், ஏன்னா இந்த பக்கமும் சிமெட்ரிக்கா இருக்கிறதுனால இந்த 2 சல்பர் ஆட்டம்ஸ் இடையில தான் செய்யணும். அப்போ இந்த 2 சல்பர் ஆட்டம்ஸ் இடையில அந்த ஆக்சிஜனை ஆட் பண்ணலாம். அப்படி ஆட் பண்ணா என்ன கிடைக்கும் பாருங்க. இப்போ ஒரு ஆக்சிஜன் ஆல்ரெடி இருந்துச்சு, ஒரு ஆக்சிஜன் ஆட் பண்றோம், ஸோ சோன்ஸா கிடைக்குது. இங்க என்ன இருக்குதுன்னா பெராக்சி லிங்கேஜ் இருக்குது. இந்த பெராக்சி லிங்கேஜ் இப்போ வந்துச்சு, அதாவது ஓலியத்துல ஒரு ஆக்சிஜன் ஆட் பண்ணதுனால பெராக்சி லிங்கேஜ் வந்து இருக்குது. இதுக்கு பேர் என்ன சொல்றோம்னா மார்ஷல்ஸ் ஆசிட் என்று சொல்றோம். இங்க பெராக்சி லிங்கேஜ் இருக்கிறதுனால என்ன சொல்றோம்னா பர் என்ற வேர்டை இன்க்ளூட் பண்றோம், அந்த ஆக்சோ என்ற வேர்டை இன்க்ளூட் பண்றோம். இது எங்கிருந்து நம்ம கொண்டு வந்தோம்னா ஓலியத்துல இருந்து கொண்டு வந்தோம். அப்போ ஓலியம் எப்படி வந்துச்சுன்னா 2 சல்பரிக் ஆசிட் மாலிகுல்ஸ் ஜாயின் ஆனதுனால தான் வந்துச்சு. அதனால என்ன சொல்றோம்னா டை சல்பரிக் ஆசிட் என்று சொல்றோம். ஸோ இது வந்து பெராக்சோ டை சல்பரிக் ஆசிட் என்று சொல்றோம். இதுக்கு பேர் தான் மார்ஷல்ஸ் ஆசிட் என்று சொல்றோம். இது எல்லாத்தையும் என்ன சொல்லணும் சல்பரிக் ஆசிட் சீரிஸ் என்று சொல்றோம். இப்போ இந்த சல்பரிக் ஆசிட் சீரிஸ்ல சென்ட்ரல் ஆட்டம் சல்பர் எடுத்துக்கோங்க. அதுக்கு என்ன ஆக்சிடேஷன் இருக்குன்னாக்கா, அதாவது என்ன ஹைட்ரேஷன் இருக்குன்னாக்கா sp3 ஹைட்ரேஷன் வரும். எந்த சல்பர் எடுத்தாலும், அதாவது சென்ட்ரல் ஆட்டமா இருக்கக்கூடிய எந்த சல்பர் எடுத்தாலும் sp3 ஹைட்ரேஷன் வரும். இப்போ இந்த சல்பருக்கு sp3 வராது, ஏன்னா பை பாண்ட் இருக்கிறதுனால sp3 வராது. இந்த சல்பருக்கு வரும் sp3. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னா இந்த சல்பருக்கு ஆக்சிடேஷன் நம்பர் என்னன்னு பார்க்கணும். இப்போ இதுக்கு -2, இதுக்கு -2, இந்த OH க்கு -1, இதுக்கு -1, அப்போ இதுக்கு +6 கொடுக்கலாம். அதன் பிரகாரம் இந்த சல்பருக்கு பார்க்குறோம். இந்த த்ரையோசல்பரிக் ஆசிட்ல இந்த சல்பருக்கு +6 வரும், இதுக்கு -2 வரும். இப்போ ஆவரேஜ் பார்க்கலாம். ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா என்ன வரும்னாக்கா +6 -2/2. ஸோ என்ன வருதுனாக்கா +2 வருது ஆவரேஜ் ஆக்சிடேஷன். அதுக்கு இந்த ஓலியம் எடுத்துக்கலாம். இந்த ஓலியத்துல சல்பருக்கு ஆக்சிடேஷன் +6, இதுக்கும் +6 ஆகும். அடுத்து நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னா இந்த டை தயோனிக் ஆசிட் எடுத்துக்கலாம், ஹைட்ரோசல்பரிக் ஆசிட் எடுத்துக்கலாம். சல்பருக்கு ஆக்சிடேஷன் +5 சல்பருக்கு ஆக்சிடேஷன் நம்பர். அடுத்து இந்த பாலிதயோனிக் ஆசிட் எடுத்துக்கிறோம். இந்த பாலிதயோனிக் ஆசிட்ல இந்த சல்பருக்கு +5 வரும், இந்த சல்பருக்கு 0 வரும், இந்த சல்பருக்கு 0. அடுத்து இந்த கரோஸ் ஆசிட் எடுத்துக்கிறோம், பெராக்சோ மோனோ சல்பரிக் ஆசிட் எடுத்துக்கிறோம். இதுல சல்பர் ஆக்சிடேஷன் நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா +6. இங்க பெராக்சோ டை சல்பரிக் ஆசிட், இந்த சல்பர் ஆக்சிடேஷன் நம்பர் +6. இங்கே சல்பர் ஆக்சிடேஷன் நம்பர் என்னன்னா +6 என்று சொல்றோம்.
நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னா சல்பூரிக் ஆசிட். அந்த சல்பூரிக் ஆசிட்னுடைய ப்ரிப்பரேஷன் ப்ராப்பர்ட்டிஸை பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்கக்கூடியது சல்பூரிக் ஆசிட். இதனுடைய ப்ரிப்பரேஷன் ப்ராப்பர்ட்டிஸை பார்க்குறோம். இந்த சல்பூரிக் ஆசிட் என்ன நேம் பார்த்தீங்கன்னா ஆயில் ஆஃப் விட்ரியால். ஆயில் ஆஃப் விட்ரியால். சல்பூரிக் ஆசிட்னுடைய நேம் என்ன பார்த்தீங்கன்னா ஆயில் ஆஃப் விட்ரியால். இதை எப்படி மேனுஃபேக்சர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மேனுஃபேக்சர் ஆஃப் சல்பூரிக் ஆசிட். இதுக்கு எத்தனையோ ப்ராசஸ் இருக்குது. நம்ம பார்க்கக்கூடிய ப்ராசஸ் என்னன்னாக்கா கான்டாக்ட் ப்ராசஸ். இந்த கான்டாக்ட் ப்ராசஸ்ல எப்படி சல்பூரிக் ஆசிடை மேனுஃபேக்சர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறோம்னா சல்ஃபர் டை ஆக்சைடை ப்ரிப்பேர் பண்ணுறோம். இந்த சல்ஃபர் டை ஆக்சைடை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா சல்ஃபரை ஆக்சிஜனோட கம்பஷன் பண்ணிச்சிங்கன்னா சல்ஃபர் டை ஆக்சைடு கிடைக்கும். அப்படி இல்லைன்னா சல்ஃபைடு ஓர்ஸ் எடுத்துக்கலாம், அயன் பைரைட்ஸ். இதை ரோஸ்டிங் காமிச்சாலும் என்ன வரும்னா சல்ஃபர் டை ஆக்சைடா மாறும். அப்போ சல்ஃபர் டை ஆக்சைடை ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல ப்ரிப்பேர் பண்றோம். கான்டாக்ட் ப்ராசஸ்னாவே ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா சல்ஃபர் டை ஆக்சைடை தான் ப்ரிப்பேர் பண்ணணும். அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த சல்ஃபர் டை ஆக்சைடை சல்ஃபர் ட்ரை ஆக்சைடா மாற்றணும். சல்ஃபர் டை ஆக்சைடை என்ன மாற்றணும்னா சல்ஃபர் ட்ரை ஆக்சைடா மாற்றணும். அப்படின்னா ஜஸ்ட் இதை கம்பஷன் பண்ண சல்ஃபர் ட்ரை ஆக்சைடா மாறும். இப்படி மாறதுக்கு என்ன தேவைப்படுதுன்னா கேட்டலிஸ்ட் தேவைப்படுது. என்ன கேட்டலிஸ்ட் எடுத்துக்கிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா பிளாட்டினைஸ்ட் ஆஸ்பெஸ்டஸ் எடுத்துக்கிறோம். இங்க கேட்டலிஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிளாட்டினைஸ்ட் ஆஸ்பெஸ்டஸ். பிளாட்டினைஸ்ட் ஆஸ்பெஸ்டஸ் எடுத்துக்கிறோம். அப்படி இல்லைன்னா என்ன கேட்டலிஸ்ட் எடுத்துக்கலாம்னு பார்த்தீங்கன்னா வெனேடியம் பென்டாக்சைடு கேட்டலிஸ்ட் எடுத்துக்கலாம். வெனேடியம் பென்டாக்சைடு கேட்டலிஸ்ட் எடுத்துக்கிறோம். அடுத்து இந்த ப்ராசஸ் எப்படி இருக்குன்னா ஈக்குலிபிரியத்திற்கு வரும். இந்த ஈக்குலிபிரியம் இந்த ஸ்டெப் எப்படி இருக்குன்னா ஈக்குலிபிரியத்தில் இருக்கும். இது வந்து ரிவர்சிபிள் ரியாக்ஷன். ஃபார்வர்டு வந்து எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். ஃபார்வர்டு எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷனா இருக்கிறதுனால ஃபார்வர்டு ஃபேவரபிளா இருக்கணும்னா லோ டெம்பரேச்சர் எடுத்துக்கணும். அதே நேரத்துல ரியாக்ஷனுடைய ஆக்டிவேஷன் எனர்ஜி பேரியரை ஓவர் கம் பண்ணணும். ஆக்டிவேஷன் எனர்ஜி பேரியரை ஓவர் கம் பண்றதுக்காக ரொம்ப லோ டெம்பரேச்சருக்கு போயிடக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும்னா ஆப்டிமம் டெம்பரேச்சர் தான் போகணும். ஆப்டிமம் டெம்பரேச்சர் இந்த கான்டாக்ட் ப்ராசஸ்க்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 700 கெல்வின். அடுத்து ப்ரெஷர் என்ன கொடுக்கலான்ட்டு பார்க்கலாம். இங்க சல்ஃபர் டை ஆக்சைடு கேஸ், ஆக்சிஜன் கேஸ், சல்ஃபர் டை ஆக்சைடு கேஸ் ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ என்ன ஆகுதுனாக்கா இந்த பக்கம் இந்த லெஃப்ட் சைட்ல 3 மோல்ஸ் இருக்குது, ரைட் சைட்ல 2 மோல்ஸ் இருக்குது. ஹையர் நம்பர் ஆஃப் மோல்ஸ் லெஸர் நம்பர் ஆஃப் மோல்ஸா மாறுது. ஹையர் நம்பர் ஆஃப் மோல்ஸ் லெஸர் நம்பர் ஆஃப் மோல்ஸா மாறுது. அப்படின்னா ப்ரெஷரை என்ன பண்ணா ஃபார்வர்ட் ஃபேவர் ஆகும்னா ப்ரெஷரை ரைஸ் பண்ணா ஃபார்வர்ட் ஃபேவர் ஆகும். அதுக்கிட்ட ப்ரெஷரை ரைஸ் பண்ணினே போயிட முடியாது. ஏன்னா இதை வந்து ஒரு கண்டெய்னர்ல இந்த ரியாக்ஷனை நடத்துறோம். அந்த கண்டெய்னருக்கு எவ்வளவு கெப்பாசிட்டி இருக்குதோ அந்த கெப்பாசிட்டி வரைக்கும் தான் ரியாக்ஷன் அவ்வளவு ப்ரெஷர் தான் கொடுக்க முடியும். இந்த கண்டெய்னருக்குன்னு ஒரு கெப்பாசிட்டி இருக்கும், ப்ரெஷர் கெப்பாசிட்டி. இது எவ்வளவு ஹோல்டு பண்ணுமோ பார்க்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம ப்ரெஷரை கொடுக்க முடியும். அதனால ஆப்டிமம் ப்ரெஷர் கொடுக்கணும். இங்க ஆப்டிமம் ப்ரெஷர் எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 2 பார். இங்க ஆப்டிமம் ப்ரெஷர் வந்து 2 பார் என்று சொல்றோம். இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் எல்லாம் கொடுத்து சல்ஃபர் டை ஆக்சைடு சல்ஃபர் ட்ரை ஆக்சைடா இந்த தேர்ட் ஸ்டெப்ல மாத்திரம். இதுல என்ன ப்ராப்ளம்னாக்கா இந்த சல்ஃபர் டை ஆக்சைடு ப்ரிப்பேர் பண்ணும்போது இதுல வந்து இம்பியூரிட்டிஸ் இருக்கும். எந்த மாதிரியான இம்பியூரிட்டிஸ் இருக்குன்னாக்கா ஆர்சனிக் இம்பியூரிட்டிஸ் இருக்குது இதுல. இந்த ஆர்சனிக் இம்பியூரிட்டிஸ்னால என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா இந்த ஆர்சனிக் இம்பியூரிட்டிஸ் இந்த கேட்டலிஸ்ட பாய்சன் பண்ணும். அதனால என்ன செய்யணும்னா இந்த கேட்டலிஸ்ட் பாய்சனா மாறிடும் இந்த ஆர்சனிக் இம்பியூரிட்டிஸ்னால.
இந்த ஆர்சனிக் இம்பியூரிட்டிஸ்னால இந்த கேட்டலிஸ்டுடைய ஆக்டிவிட்டி டிக்ரீஸ் ஆகுது. ஸோ அப்ப என்ன செய்யணும்னா ஃபர்ஸ்ட் இந்த சல்பர் டை ஆக்சைடுல இருக்கக்கூடிய இந்த ஆர்சனிக் இம்பியூரிட்டிஸை ரிமூவ் பண்ணிடணும். ரிமூவ் பண்ணிட்டு தான் இந்த சல்பர் டை ஆக்சைடை சல்பர் டை ஆக்சைடா மாற்றணும். ஸோ இந்த இம்பியூரிட்டிஸை ரிமூவ் பண்றதுக்கு என்ன செய்யறோம்னாக்கா இந்த சல்பர் டை ஆக்சைடு கேஸை எதுல பாஸ் பண்றோம்னாக்கா ஜெலாட்டினஸ் ஹைட்ரேட்டட் ஃபெரிக் ஆக்சைடுல பாஸ் பண்றோம். ஜெலாட்டினஸ் ஹைட்ரேட்டட் ஃபெரிக் ஆக்சைடு. ஸோ இது வந்து ஹைட்ரேட்டட் ஃபெரிக் ஆக்சைடு. இதை எப்படி எடுத்துக்கணும்னா ஜெலாட்டினஸ் கண்டிஷன்ல எடுத்துக்கணும். ஜெலாட்டினஸ் ஹைட்ரேட்டட் ஃபெரிக் ஆக்சைடு இதுல இந்த சல்பர் டை ஆக்சைடு கேஸை பாஸ் பண்ணிங்கன்னா இந்த சல்பர் டை ஆக்சைடு கேஸ்ல இருக்கக்கூடிய ஆர்சனிக் இம்பியூரிட்டிஸ் எல்லாமே இதுல போயிட்டு இது வந்து எடுத்துக்கும். ஏன் இந்த இந்த ஆர்சனிக் இம்பியூரிட்டிஸ் இது எடுக்குதுன்னா இது வந்து பாசிட்டிவ் சோல். இதனுடைய சர்ஃபேஸ்ல பாத்தீங்கன்னா Fe3+ இருக்கும், பாசிட்டிவ் சோலா இருக்கும். ஆர்சனிக் இம்பியூரிட்டிஸ் பொதுவா நெகட்டிவ் சோல்ல வரும். ஸோ இது பாசிட்டிவ் சோலா இருக்குது, இது நெகட்டிவ் சோலா இருக்குது. அப்ப என்ன ஆகும்? ரெண்டுமே கம்பைன் ஆயிடும். ரெண்டுமே கம்பைன் ஆயிட்டு இது ரெண்டும் கம்பைன் ஆயிக்குது. கம்பைன் ஆயிட்டு பிரிசிபிடேட்டா மாறிக்குது. ஏன்னா பாசிட்டிவ் சோல் நெகட்டிவ் சோல் கம்பைன் ஆனா பிரிசிபிடேட் தான் கிடைக்கும், கோகுலேஷனா மாறிடும். அப்போ சல்பர் டை ஆக்சைடு கேஸ்ல இந்த ஆர்சனிக் இம்பியூரிட்டிஸ் இருக்காது. இப்போ என்ன பண்றீங்கன்னா இந்த சல்பர் டை ஆக்சைடு கேஸ் சல்பர் டை ஆக்சைடா மாத்திரீங்க. அடுத்து என்ன பண்ணணும்னாக்கா இப்போ சல்பர் டை ஆக்சைடை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இப்போ 4th ஸ்டெப் போறோம். இப்போ 4th ஸ்டெப்ல என்ன செய்யணும்னு பாத்தீங்கன்னாக்கா இந்த சல்பர் டை ஆக்சைடை எதுல பாஸ் பண்றீங்கன்னா கான்சென்ட்ரேட்டட் சல்பரிக் ஆசிட்ல பாஸ் பண்ணுங்க. ஆக்சுவலி நம்ம ப்ரிப்பேர் பண்றது சல்பரிக் ஆசிட் தான், இருந்தாலும் இப்படி தான் செய்யணும். சல்பர் டை ஆக்சைடு கேஸ் ப்ரொடியூஸ் ஆன சல்பர் டை ஆக்சைடு கேஸை கான்சென்ட்ரேட் ஆசிட்ல பாஸ் பண்ணுங்க. இது ரெண்டும் ஒன்னா செஞ்சுன்னா என்ன கிடைக்கும்னா ஓலியம் கிடைக்கும். H2SO7 ஓலியம் என்று சொல்லலாம். இந்த கான்சல்ஃபரிக் ஆசிட் சல்பர் டை ஆக்சைடோட சேர்ந்து என்ன பண்ணுதுன்னா ஓலியம் கொடுக்குது. ஓலியத்துக்கு என்ன பண்ணுறோம்னா H2SO7 என்று சொல்றோம். அடுத்த ஸ்டெப் என்ன செய்யறோம்னாக்கா இந்த ஓலியம் H2SO7 இந்த ஓலியம் என்ன பண்றீங்கன்னா வாட்டர்ல பாஸ் பண்றீங்க. இந்த ஓலியம் வாட்டர்ல பாஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா சல்பரிக் ஆசிட் கிடைக்கும். இப்போ கிடைச்ச சல்பரிக் ஆசிட் பாத்தீங்கன்னா எவ்வளவு பர்சன்டேஜ் பியூரிட்டி இருக்குதுன்னா 96 to 98% பியூரிட்டி இருக்குது இந்த சல்பரிக் ஆசிட்ல. இது போல சல்பரிக் ஆசிடை ப்ரிப்பேர் பண்றோம் இந்த கான்டாக்ட் ப்ராசஸ்ல. இப்போ இங்க என்ன டவுட் வருதுன்னு பாத்தீங்கன்னாக்கா ஏன் இந்த சல்பர் டை ஆக்சைடை கான்சல்ஃபரிக் ஆசிட் வழியா பாஸ் பண்ணணும்? ஏன் இந்த சல்பர் டை ஆக்சைடை டைரக்டா வாட்டர்ல பாஸ் பண்ணக்கூடாது? இந்த சல்பர் டை ஆக்சைடை கான்சல்ஃபரிக் ஆசிட் வழியா பாஸ் பண்ணி ஓலியமா மாத்தி இந்த ஓலியமை வாட்டரோட டைல்யூட் பண்ணி அப்புறமா சல்பரிக் ஆசிடை ப்ரிப்பேர் பண்றதை விட இந்த சல்பர் டை ஆக்சைடை டைரக்டா வாட்டர்ல பாஸ் பண்ணா சல்பரிக் ஆசிட் கிடைக்கும்ல. அப்படி கிடைக்கும் போது ஏன் இப்படி டைரக்டா பண்ணாம இப்படி இன்டைரக்டா பண்ணலாம் பாத்தீங்கன்னா இந்த சல்பர் டை ஆக்சைடை வாட்டர்ல டைரக்டா பாஸ் பண்ணலாம், பாஸ் பண்ணக்கூடாதுன்னு தெரியாது. அப்படி பாஸ் பண்ண என்ன கிடைக்கும்னா சல்பரிக் ஆசிட் தான் கிடைக்கும், இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த ரியாக்ஷன் என்னன்னா எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். இது எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷனா இருக்கிறதுனால இந்த ப்ராசஸ்ல லிபரேட் ஆன ஹீட் என்ன பண்ணுன்னா ரெடியூஸ் ஆன சல்பரிக் ஆசிடை எவாபரேட் பண்ணும். அப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா நீங்க சல்பர் டை ஆக்சைடு கேஸை வாட்டர்ல பாஸ் பண்ண சல்பரிக் ஆசிட் ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்கும், ஹீட் லிபரேட் ஆகிட்டே இருக்கும். இந்த ஹீட்னால ப்ரொடியூஸ் ஆன சல்பரிக் ஆசிட் எஸ்கேப் ஆகிட்டே இருக்கும் அட்மாஸ்பியரிக் ஏர். அப்போ சல்பரிக் ஆசிடை ப்ரிப்பேர் பண்ண அது எங்கேயும் போயிட்டுனா அட்மாஸ்பியர்ல போயிட்டு மிக்ஸ் ஆயிடும், அட்மாஸ்பியரிக் ஏரோட போய் மிக்ஸ் ஆயிடும். அப்படி மிக்ஸ் ஆனா எப்படி சொல்லணும்? நமக்கு தேவை சல்பரிக் ஆசிட், அதனால தானே இந்த ப்ராசஸ்ல வந்தோம். அப்ப சல்பரிக் ஆசிட் ப்ரிப்பேர் பண்ண சல்பரிக் ஆசிட் நம்ம கிட்டே இருந்தாங்க. ஸோ அதனால தான் என்ன பண்றோம்னா இந்த 3rd ஸ்டெப்ல ப்ரொடியூஸ் ஆன சல்பர் டை ஆக்சைடை டைரக்டா வாட்டர்ல பாஸ் பண்ணாம என்ன செய்யணும்னு பாத்தீங்கன்னா கான்சல்ஃபரிக் ஆசிட்ல பாஸ் பண்ணிட்டு ஓலியமா மாற்றணும். அந்த ஓலியமை வாட்டரோட டைல்யூட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்குதுன்னா சல்பரிக் ஆசிட் கிடைக்குது சொல்றோம். இது போல இந்த கான்டாக்ட் ப்ராசஸ்ல என்ன ப்ரிப்பேர் பண்றதுன்னா சல்பரிக் ஆசிடை மேனுஃபேக்சர் பண்ணோம்.
அடுத்து பாத்தீங்கன்னா லெட் சேம்பர் ப்ராசஸ் இருக்கு. இந்த லெட் சேம்பர் ப்ராசஸ்லயும் என்ன ப்ரிப்பேர் பண்றோம்னா சல்பூரிக் ஆசிடை ப்ரிப்பேர் பண்றோம். லெட் சேம்பர் ப்ராசஸ். இந்த லெட் சேம்பர் ப்ராசஸ்ல நம்ம ப்ரிப்பேர் பண்றது என்னன்னா சல்பூரிக் ஆசிட். எப்படி ப்ரிப்பேர் பண்றோம்னு பாத்தீங்கன்னா இதுலயும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன பண்ணணும்னா சல்பர் டை ஆக்சைடை ப்ரிப்பேர் பண்ணணும். அடுத்து என்ன பண்ணணும்னா சல்பர் டை ஆக்சைடை சல்பர் டை ஆக்சைடா மாற்றணும். சல்பர் டை ஆக்சைடை சல்பர் டை ஆக்சைடா மாற்றத்துக்கு கேட்டலிஸ்ட் வேணும். போன கான்டாக்ட் ப்ராசஸ்ல கேட்டலிஸ்ட் என்ன யூஸ் பண்ணோம்னா வெனடியம் பென்டாக்சைடு யூஸ் பண்ணோம், இல்லைன்னா பிளாட்டினைஸ்ட் அஸ்பெஸ்டஸ் யூஸ் பண்ணோம். இப்போ என்ன பண்றோம்னாக்கா என்ன கேட்டலிஸ்டா யூஸ் பண்றோம்னா ஆக்சைட்ஸ் ஆஃப் நைட்ரஜன். ஆக்சைட்ஸ் ஆஃப் நைட்ரஜனை கேட்டலிஸ்டா யூஸ் பண்ணோம். ஆக்சைட்ஸ் ஆஃப் நைட்ரஜனை கேட்டலிஸ்டா யூஸ் பண்றோம். இப்போ நம்ம இந்த லெக்சர் ப்ராசஸ்ல கேட்டலிஸ்டா யூஸ் பண்றது என்னன்னா ஆக்சைட்ஸ் ஆஃப் நைட்ரஜன். ஆக்சைட்ஸ் ஆஃப் நைட்ரஜனை கேட்டலிஸ்டா யூஸ் பண்றோம்னு சொல்றோம். சோ இது போல சல்பூரிக் ஆசிடை மேனுஃபேக்சர் பண்றோம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சல்பூரிக் ஆசிட். சல்பூரிக் ஆசிடோட ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம பார்க்கலாம். இப்போ சல்பூரிக் ஆசிடோட ப்ராப்பர்ட்டிஸ்ல இந்த சல்பூரிக் ஆசிட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கார்ன் சல்பூரிக் ஆசிட் எடுத்துக்கோங்க, இல்லை டைலூட் சல்பூரிக் ஆசிட் எடுத்துக்கோங்க. எது எடுத்துக்கணும் சரி, கலர் இருக்காது, கலர்லெஸ்ஸா தான் இருக்கும். அடுத்து இந்த கார்ன் சல்பூரிக் ஆசிட் எப்படி இருக்குன்னா லிக்விடா இருக்கும். இந்த லிக்விட் எப்படி இருக்குன்னா எப்படி ஆயில் வந்து இருக்குதோ, ஆயில் எப்படி இருக்குதோ அது போல ஆயில் போலவே இருக்கும், எண்ணெய் மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாம இது டென்ஸ்டா வேற இருக்கும், டென்சிட்டி வேற அதிகமா இருக்கும், டென்ஸ்டா இருக்கும். இது டென்ஸ்டா இருக்கிறதுனால தான் இந்த ப்ரௌனிங் டெஸ்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது நீங்க பார்த்துருப்பீங்க, கார்ன் சல்பூரிக் ஆசிட் கடைசியில் ஆட் பண்ணுவோம். அது வந்து அப்படியே பார்த்தீங்கன்னா டெஸ்ட் டியூப் கீழே போயிடும். டெஸ்ட் டியூப்ல பாட்டம்ல யார் இருப்பாங்கன்னா கார்ன் சல்பூரிக் ஆசிட் இருக்கும், அதுக்கு மேலதான் மற்ற சொல்யூஷன்ஸ் இருக்கும். ஏன்னா இது டென்ஸ்டா இருக்கிறதுனால டென்சிட்டி இதுக்கு அதிகமா இருக்கும். எதுக்கு எப்படி இதுக்கு டென்சிட்டி அதிகமாச்சு? அது மட்டும் இல்லாம விஸ்காசிட்டி இதுக்கு அதிகமா இருக்கு. எப்படி இதுக்கு விஸ்காசிட்டி அதிகமாச்சு? அடுத்து பாத்தீங்கன்னா இதுக்கு வோல்டாலிட்டி கம்மியா இருக்கும். ஏன் இது அப்படின்னா வோல்டாலிட்டி கம்மியா இருக்குன்னா பாயிலிங் பாயிண்ட் அதிகமா இருக்கு. எப்படி இதுக்கு பாயிலிங் பாயிண்ட் அதிகமா இருக்குது? ஏன் சல்பூரிக் ஆசிட்க்கு பாயிலிங் பாயிண்ட் அதிகமா இருக்குது, ஏன்னா வோல்டாலிட்டி கம்மியா இருக்குது, விஸ்காசிட்டி அதிகமா இருக்குது, டென்சிட்டி அதிகமா இருக்குது. எதனால இப்படி ஆச்சு? அதே கார்ன் HCl எடுத்துக்கணும்னா அப்படியே ஓபன் பண்ண உடனே வேப்பர்ஸ் வோல்டாலிட்டி அதிகமா இருக்கும். கார்ன் HCl கார்ன் HNO3 பாத்தீங்கன்னா ஓபன் பண்ண அப்படியே வேப்பர்ஸ் வெளியே வரும், வோல்டாலிட்டி அதிகமா இருக்கும். ஆனா இந்த கார்ன் சல்பூரிக் ஆசிட் வோல்டாலிட்டி கம்மி. எப்படி இந்த கார்ன் சல்பூரிக் ஆசிட் வோல்டாலிட்டி கம்மியா இருக்கும்? என்ன பாத்தீங்கன்னாக்கா இதுல இருக்கக்கூடிய இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் தான். அப்படின்னா இதுல இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் எப்படி இருக்கணும்? ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். அப்ப இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா அந்த இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் என்னவா இருக்கலாம்? சோ இங்க இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்குது. அப்ப அந்த இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் என்னவா இருக்குனாக்கா சோ ஹைட்ரஜன் பாண்டிங் என்று சொல்லுவோம். அப்படின்னா இங்க இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஹைட்ரஜன் பாண்டிங், இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங். அதனாலதான் இதுக்கு வோல்டாலிட்டி கம்மியா இருக்குது, ஹைலி டென்ஸ்டா இருக்குது, விஸ்காசிட்டி அதிகமா இருக்குது, பாயிலிங் பாயிண்ட் அதிகமா இருக்குது அப்படின்னு நம்ம சொல்றோம். அடுத்து இந்த சல்பூரிக் ஆசிட் பாத்தீங்கன்னா இதுக்கு அசிடிக் நேச்சர் இருக்குது. இது எந்த ஆசிட்ல வரும்னா டைபேசிக் ஆசிட்ல வரும். அப்போ இதுக்கு எத்தனை Ka வேல்யூஸ் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த சல்பூரிக் ஆசிட் எதுல வருதுன்னா டைபேசிக் ஆசிட்ல வருது. அப்போ இது டிசோசியேட் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஒரு H+ அயனை கொடுத்துட்டு என்ன வருதுன்னா HSO4- வந்து பைசல்ஃபேட்டா மாறுது. இதுக்கு ஈக்விலிபிரியம் கான்ஸ்டன்ட் எவ்வளவுன்னா என்னன்னு சொல்லலாம், ஆசிட் டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் Kன்னு சொல்லலாம். அடுத்து இந்த பைசல்ஃபேட் HSO4- இந்த பைசல்ஃபேட் HSO4- ஃபர்தரா டிசோசியேட் ஆயிட்டு H+ அயனை கொடுக்கும்.
இந்த HSO4 மைனஸ் என்ன பண்ணுதுன்னா H பிளஸ் கொடுக்குது, அடுத்து என்ன பண்ணுதுன்னா சல்பேட்டை கொடுக்குது. இதுவும் ஈக்குலிபிரியத்தில் இருக்கும். இதுக்கு ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் என்னன்னு சொல்லலாம், Kன்னு சொல்லலாம். இப்போ இந்த சல்பூரிக் ஆசிட்க்கு 2 ஸ்டெப்ஸ் எழுதிருக்கோம். இதை வந்து Ka1 சொல்றோம், இதை வந்து Ka2 சொல்றோம். இந்த Ka1 எப்படி இருக்குன்னா ரொம்ப அதிகமா இருக்கும். Ka1 எப்படி இருக்குன்னா ரொம்ப அதிகமா இருக்குது, வெரி லார்ஜ் என்று சொல்றோம். Ka2 எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னாக்கா 1.2 × 10⁻². அப்போ Ka1 என்ன சொல்லுதுன்னா இந்த ஸ்டெப் வந்து இங்க வந்து ஈக்குலிபிரியம் ஃபேவர்ஸ் ஃபார்வர்ட் என்று சொல்லுது. ஈக்குலிபிரியம் எந்த சைடுல எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னா ரைட் சைடுல எக்ஸிஸ்ட் ஆகுது. அதுல இருந்து சல்பூரிக் ஆசிட் ஸ்ட்ராங் ஆசிட்னு சொல்லலாம். இங்க ஈக்குலிபிரியம் எப்படி இருக்குதுன்னா லெஃப்ட் சைடுல இருக்கிறதும் ரைட் சைடுல இருக்கிறதும் கம்பேரபிளா இருக்கு. அதனால இதை ஸ்ட்ராங் ஆசிட்னு சொல்ல முடியாது. இது என்ன சொல்லலாம், வீக் ஆசிட் இருக்குன்னு சொல்லணும். ஸோ சல்பூரிக் ஆசிட் வந்து ஸ்ட்ராங் ஆசிட், ஆனா பைசல்பேட் வந்து வீக் ஆசிட், அது போல இருக்குது. அடுத்து வந்து இந்த சல்பூரிக் ஆசிட் லோ வாலடைலா இருக்கிறதுனால இதை எப்படி யூஸ் பண்றாங்க பாத்தீங்கன்னாக்கா ஹை வாலடைல் ஆசிட்ஸை டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்கு ஈஸியா இந்த சல்பூரிக் ஆசிடை யூஸ் பண்றாங்க. இப்போ ஹை வாலடைல் ஆசிட்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா HF ஹை வாலடைல் ஆசிட், HCl ஹை வாலடைல் ஆசிட், HNO3 ஹை வாலடைல் ஆசிட். இந்த ஆசிட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இதுக்கு வோல்டாலிட்டி அதிகமா இருக்கு அப்படின்னா ஈஸியா எவாபரேட் ஆகும். அதனாலதான் நீங்க லேப் போனீங்கன்னா பாருங்க, HCl கான்சென்ட்ரேட்டட் HCl இருக்கக்கூடிய பாட்டில வந்து அதனுடைய லிட்டை ஓபன் பண்ண உடனே பாருங்க வேப்பர்ஸ் அப்படியே வெளியே வரும். அதே மாதிரி நைட்ரிக் ஆசிட் இருக்கக்கூடிய பாட்டில நீங்க ஓபன் பண்ணீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய வேப்பர்ஸ் அப்படியே ஃபாஸ்டா வெளியே வரும். HF வந்து ஸ்கூல் லேப்ல இருக்காது. HF வந்து ஹைலி கரோசிவா இருக்கும், அதனால HF வந்து இருக்காது. ஸோ இந்த HF, HCl, HNO3 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹைலி வாலடைலா இருக்கிறதுனால இந்த பாட்டில ஓபன் பண்ணா போதும், இந்த ஓபன் பண்ணா போதும் உடனே வேப்பர்ஸ் வெளியே வரும். ஸோ இப்படி ஹைலி வாலடைலா இருக்கக்கூடிய இந்த ஆசிட்ஸை எப்படி டிரான்ஸ்போர்ட் பண்றது, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எப்படி டிரான்ஸ்போர்ட் பண்றது? இப்போ இது வந்து லிக்விடை டிரான்ஸ்போர்ட் பண்றதும் சரி, கேஸை டிரான்ஸ்போர்ட் பண்றதும் சரி டிஃபிகல்ட். அதே சாலிடை டிரான்ஸ்போர்ட் பண்றது பார்த்தீங்கன்னா ஈஸி. அது மட்டும் இல்லாம கேஸா இருந்ததுன்னு இல்ல லிக்விடா இருந்ததுன்னா ஹை வாலடைலா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அதை டிரான்ஸ்போர்ட் பண்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா மெக்கானிக்கல் டிஸ்டர்பன்ஸ் கண்டினியூஸா கொடுத்துட்டே தான் இருக்கும் டிரான்ஸ்போர்ட்டிங்ல. அப்படி மெக்கானிக்கல் டிஸ்டர்பன்ஸ் கண்டினியூஸா இருக்கும்போது என்ன ஆகும், வோல்டாலிட்டி அதிகமாக இருந்தாலும் போகும், வேப்பரைசேஷன் எக்ஸ்டெண்ட் ஆஃப் எவாபரேஷன் அதிகமாகவே தவிர கண்டென்சேஷன் அதிகமாகாது. அதனால இந்த மாதிரி ஹைலி வாலடைல் ஆசிட்ஸ் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் பண்றது கஷ்டம். அதனால என்ன செய்யறாங்கன்னா இதை சால்ட்டா மாத்திடுறாங்க. இதை என்ன பண்றாங்கன்னா சால்ட்டா மாத்திடுறாங்க. இப்படி சால்ட்டா மாத்திட்டாங்க. இப்ப சால்ட்டா மாத்துறதுனால இதை வந்து ஈஸியா டிரான்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். டிரான்ஸ்போர்ட் பண்ணியாச்சு. இப்ப என்ன செய்யணும்னா இப்ப டிரான்ஸ்போர்ட் பண்ணியாச்சு, எங்கேக்கு தேவையோ அந்த இடத்துக்கு வந்தாச்சு. இப்ப மறுபடியும் இது மாதிரி ஆசிடா மாத்தினோம்ல, அதனால என்ன செய்யணும்னா கார்ன் சல்பூரிக் ஆசிடோட ட்ரீட் பண்ணுவாங்க. இப்படி கார்ன் சல்பூரிக் ஆசிடோட ட்ரீட் பண்ணுவோம். அப்படி ட்ரீட் பண்ண என்ன ஆகுதுன்னாக்கா இது வந்து இந்த H பிளஸ் வந்து இந்த X மைனஸ் வந்து சேர்ந்து HX மாறிடும். அடுத்து மெட்டல் வந்து சல்பேட் வர சேர்ந்தீங்கன்னா மெட்டல் சல்பேட்டா மாறிடும். இதுல என்ன செய்வாங்கன்னா இந்த மெட்டல் என்ற இடத்துல பெரும்பாலும் அல்காலி மெட்டல் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அல்காலி மெட்டல் வந்து ஈஸியா சல்பூரிக் ஆசிடோட இது போல கன்வெர்ட் ஆகும். அதனால அல்காலி மெட்டல்ஸ் யூஸ் பண்ணாக்கா ஈஸியா இப்படி சால்ட்டா மாத்திடலாம். இப்போ கார்ன் சல்பூரிக் ஆசிட் பாத்தீங்கன்னா லோ வாலடைல், இதை யூஸ் பண்ணி இப்போ ஹை வாலடைல் ஆசிடை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இது வந்து என்னன்னா HF, HCl, HNO3 அது போல சொல்றோம். அப்போ லோ வாலடைல் ஆசிட்ஸை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் பண்றது, அதாவது இந்த ஹை வாலடைல் ஆசிட்ஸை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்கு என்ன செய்யலாம்னா இதை சால்ட்டா மாத்திடலாம், சால்ட்டா மாத்தி டிரான்ஸ்போர்ட் பண்ணிடலாம். அப்புறம் என்ன பண்ணலாம்னா இதை வந்து ஸ்பான்ஸ் சல்பூரிக் ஆசிடோட ட்ரீட் பண்ணி
திரும்ப ஹை மாலிகுலர் ஆசிடை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இப்படிதான் பண்றாங்க. அடுத்து இந்த கான் சல்ஃபூரிக் ஆசிட் என்னவா ஆக்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ்ல அடுத்த ப்ராப்பர்ட்டி என்னன்னா, இது வந்து ட்ரையிங் ஏஜென்ட்டா ஆக்ட் ஆகும். இது எப்படி ஆக்ட் ஆகுதுன்னா ட்ரையிங் ஏஜென்ட்டா ஆக்ட் ஆகும். அப்படின்னா வாட்டரை ரிமூவ் பண்ணுது. ஏன் வாட்டரை ரிமூவ் பண்ணுதுன்னா, இதுக்கு வந்து இட் ஹஸ் ஹை அஃபினிட்டி வித் வாட்டர். கான் சல்ஃபூரிக் ஆசிட் வந்து ஹை அஃபினிட்டி வித் வாட்டர். இது ஹை அஃபினிட்டி வித் வாட்டர்ன்றது என்ன செய்யணும்னா, அப்படி இருக்கிறதுனால தானே கான் சல்ஃபூரிக் ஆசிட் டைலூட் சல்ஃபூரிக் ஆசிடா மாத்துறதுக்கு என்ன செய்யணும், ஜஸ்ட் கான் சல்ஃபூரிக் ஆசிட் எடுத்து வாட்டர்ல போட்டுரும், வாட்டர்ல ஊத்திடும், ஊத்திட்டு ஸ்டிர் பண்ணிட்டா போதும், அது அப்படியே டைலூட் சல்ஃபூரிக் ஆசிடா மாறிடும். அது மட்டும் இல்லாம இந்த கான் சல்ஃபூரிக் ஆசிட் டைலூட் சல்ஃபூரிக் ஆசிடா மாற்றும்போது இந்த கான் சல்ஃபூரிக் ஆசிடை வாட்டர்ல எடுத்து ஊத்துறோம், ஊத்துனா டைலூட் சல்ஃபூரிக் ஆசிட் கிடைக்குது. அந்த வெசலை டச் பண்ணீங்கன்னா ரொம்ப ஹாட்டா இருக்கும் வெசல். ஏன்னா எக்ஸோதெர்மிக் ப்ராசஸ். கான் சல்ஃபூரிக் ஆசிட் வாட்டரோட சேர்ந்து டைலூட் சல்ஃபூரிக் ஆசிடா மாறும். அந்த ப்ராசஸ் டைலூஷன் சொல்லுவோம். அந்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸோதெர்மிக்கா இருக்கும். எக்ஸோதெர்மிக் ப்ராசஸ் அது வருது. அதுல இருந்தே தெரியுது கான் சல்ஃபூரிக் ஆசிட் வந்து வாட்டரோட ஹை அஃபினிட்டி இருக்குது. கான் சல்ஃபூரிக் ஆசிட் அதாவது சல்ஃபூரிக் ஆசிட்க்கு வாட்டரோட ஹை அஃபினிட்டி இருக்குது நமக்கு தெரியும். இப்போ இந்த கான் சல்ஃபூரிக் ஆசிட் வந்து ட்ரையிங் ஏஜென்ட்டா ஆக்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாம இது என்னவா யூஸ் பண்றோம்னா டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட்டாவும் யூஸ் பண்றோம். டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட்டாவும் யூஸ் பண்றோம். டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட் என்னன்னா வாட்டர் மாலிகுலை ரிமூவ் பண்றது. ஒரு சப்ஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடிய OH குரூப்ஸ் இருக்கும், அந்த OH குரூப்ஸ்ல இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் ஆக்சிஜனை வாட்டர் ரிமூவ் பண்றது. இதனால தான் இதை டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட்னு சொல்றோம். இப்ப சுகர் எடுத்துக்கலாம். சுகருக்கு கெமிக்கல் ஃபார்முலா என்னன்னா C12H22O11, இது சுக்ரோஸ் சொல்லுவோம். இந்த சுக்ரோஸ்ல என்ன ஆட் பண்றோம்னா கான் சல்ஃபூரிக் ஆசிட் ஆட் பண்றோம். கான் சல்ஃபூரிக் ஆசிட் ஆட் பண்ணா என்ன கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஹைட்ரஜனும் இந்த ஆக்சிஜனும் சேர்ந்து வாட்டரா மாறிக்குது. வாட்டரா மாறி வெளியே போயிடுது. ரிமைனிங் என்ன இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா கார்பனேட்டட்ஸ். ரிமைனிங் வந்து கார்பனேட்டட்ஸ் சொல்லுவோம். இந்த ஹைட்ரஜனும் இந்த ஆக்சிஜனும் சேர்ந்து வாட்டரா மாறிக்குது. ரிமைனிங் என்ன இருக்குதுன்னா கார்பன் இருக்குதுன்னு சொல்லுவோம். அப்போ இந்த சுக்ரோஸ் எடுத்துக்கிறோம். இந்த சுக்ரோஸ்ல வந்து என்ன செய்யணும்னாக்கா கான் சல்ஃபூரிக் ஆசிட் ஆட் பண்றோம். கான் சல்ஃபூரிக் ஆசிட் ஆட் பண்ணா ஹைட்ரஜன் ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் எல்லாம் சேர்ந்து வாட்டரா வெளியே போயிடுது. ரிமைனிங் என்ன இருக்குதுன்னா கார்பன் இருக்குதுன்னு சரி. இங்க கான் சல்ஃபூரிக் ஆசிட் என்ன ஆக்ட் ஆச்சுன்னா டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட் ஆக்ட் ஆச்சு. இப்படின்னா வாட்டர் மாலிகுல்ஸ் ரிமூவ் பண்ணுறது. அடுத்து இந்த கான் சல்ஃபூரிக் ஆசிடை மட்டும் ஹேண்டில் பண்ணும்போது லேப்ல ரொம்ப ஜாகிரதையா ஹேண்டில் பண்ணிக்கணும். ஏன்னா கையில படாம பார்த்துக்கணும். என்னதான் கையில படாம பார்த்துக்கணும் ஜாகிரதையா இருந்தாலும் அந்த டிராப்பர் டியூபை வச்சுதான் கான் சல்ஃபூரிக் ஆசிட் நம்ம ஹேண்டில் பண்ணுவோம். பாட்டில் இருந்து எடுத்து நம்ம டெஸ்ட் டியூப்ல ஊற்றிக்குவோம். அப்படி அந்த டிராப்பர் டியூப் ப்ராப்பரா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், வெளியில லீக்கேஜ் ஆகுது, அது மாதிரி இருக்குதுன்னா அப்ப கையில பற்றும் நமக்கு தெரியாமே. அந்த நேரத்துல நமக்கு ஒன்றும் தெரியாது, லைட்டா பட்டுச்சுன்னா அப்புறமா ப்ராக்டிகல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போன மாதிரி பார்த்தீங்கன்னா கையெல்லாம் ஃபிங்கர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எரியும். ஃபிங்கர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே எரியும். அதாவது அந்த எரியக்கூடிய சென்சேஷன் பார்த்தீங்கன்னா என்னதான் சோப் போட்டு வாஷ் பண்ணாலும் போகாது. அது மட்டும் இல்லாம என்ன ஆகுதுன்னா இந்த கையில வந்து பாத்தீங்கன்னா உள்ளங்கையில பாத்தீங்கன்னா ஸ்கின் வந்து சாஃப்டா இருக்கு. அதாவது பிசிக்கல் ஒர்க் அந்த ஹார்ட் ஒர்க் எதுவுமே பண்ணாம இருந்தாலும்க்கா அந்த ஸ்கின் வந்து பாத்தீங்கன்னா நல்லா சாஃப்டா இருக்கும். இந்த கான் சல்ஃபூரிக் ஆசிட்னால என்ன ஆகுதுனாக்கா எல்லாம் ஓட்டையா விழுந்துடும். போர்ஸ் இருந்தா எப்படி இருக்கும், தோல் எல்லாம் பிச்சின்னு வந்தா எப்படி இருக்கும்,